ஹாய், நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர். இந்த வீடியோ யாருக்குன்னா, என் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு நல்ல ஃபோட்டோ வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற கஸ்டமருக்கு அந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு கஸ்டமராக இருந்தால், உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அது எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருக்கலாம், காது குத்தாக இருக்கலாம், இல்லை விழாவாக இருக்கலாம், சம்திங் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது ஒரு தெரிஞ்ச ஸ்டூடியோக்கு போகிறீங்கன்னு வச்சுங்க. தெரியாத ஸ்டூடியோ இருந்தாலும் சரி, தெரிஞ்ச ஸ்டூடியோ இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டூடியோ போகிறீங்கன்னா உங்கள் பட்ஜெட் எவ்வளோன்னு சொல்லுங்கள். பட்ஜெட் தெரியலையா, அவங்ககிட்ட கேளுங்க. என்ன பட்ஜெட்லேருந்து இந்த ஃபோட்டோ வீடியோ என்ன பட்ஜெட்டில் பண்ணலான்னு கேளுங்க. உதாரணத்துக்கு உங்கள் 20,000 சொல்கிறான்னு வச்சுங்க. அந்த 20,000க்கு நீங்கள் என்ன பண்ணி தருவீங்கன்னு கேளுங்க. எந்த ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆல்பம் ரெடி பண்ணி கொடுப்போம், இந்த மெட்டீரியல் இருக்கும், இந்த சைஸில் இருக்கும், ஆல்பம் இந்த சைஸில் வரும், எக்ஸ்ட்ரா அதெல்லாம் கொடுப்போம், இந்த மாதிரி கேமரா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டெமோவும் காட்டுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்குற காசுக்கு ஒருத்தான்னு பாருங்கள். ஒருத்தான் தான் கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க. ஆனால் இந்த இதை செய்யாமல் நிறைய கஸ்டமர் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டூடியோ போகிறாங்க, வேலை எவ்வளோ நீங்கள் விசாரிக்கிறாங்க, 20,000 சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு ஸ்டூடியோ போகிறாங்க, விலையை மட்டும் விசாரிச்சு இன்னொரு ஸ்டூடியோ போகிறாங்க, அங்கே 10,000 சொல்கிறாங்களா, ஓகே இவங்களோட அவங்க கம்மியாக தராங்க, அப்போ இவங்க தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி அங்கே கொடுத்துட்டு போயிடுறீங்க. அங்கே தான் நீங்கள் மிகப்பெரிய தப்பு செய்கிறீங்க. ஏன்னா ஒருத்தன் கம்மியான ரேட்டுக்கு பண்ணுறான்னா அந்த ரேட்டுக்கு என்ன பொருளை கொடுக்க முடியுமோ அதை தான் அவன் கொடுப்பான். 20 ரூபா பொருளை 10 ரூபாய்க்கு எவனும் தரமாட்டான். ஏன்னா அவனுக்கு லாபம் வரணும்ல. எதனால் அதை நான் சொல்கிறேன்னா, நிறைய கஸ்டமர் என்ன செய்கிறாங்க, கம்மியான பட்ஜெட்டில் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்றாங்க. அப்போ கடைசியில் ஃபோட்டோ சரியில்லை, ஃபோட்டோ எடுத்தது நல்லா இல்லை, ஆல்பம் நல்லா இல்லை, டிசைன் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு என்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம ஒரு ஆல்பம்ன்றது வந்து அன்னைக்கு ஃபங்க்ஷன் நடந்த மொமெண்ட்டை வந்து லைஃப் லாங் அவங்க சுமந்துட்டு வரப்போகுது. ஒரு ஆல்பம் ஒவ்வொரு டைம் ஓப்பன் பண்ணுறப்பெல்லாம் இப்படிலாம் இருந்துச்சா, அன்றைக்கி இப்படிலாம் நடந்துச்சா சொல்லிட்டு அந்த மொமெண்ட் நம்ம ஃபீல் பண்ணுறது அந்த ஆல்பமே. அப்போது நீங்கள் ஆரம்பத்தில் அந்த பணத்தை மட்டுமே கம்பேர் பண்ணி ஆர்டர் கொடுக்காம நீங்கள் நல்லா பண்ணித்தருவாங்களா, நம்பிக்கையாக பண்ணித்தருவாங்களா அப்படின்றத பார்த்து நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அந்த மொமெண்ட்டு கண்டிப்பாக 100% உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அந்த தப்பை செய்யாதீங்க. நல்லா யோசிச்சு நல்லா விசாரித்து ஆர்டர் கொடுங்க. பணத்தை வச்சு ஆர்டர் கொடுக்காதீங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.